மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். உங்களை அதிசயத்தை காணப்படுவார். சத்தமா சொல்லுங்க, நீங்க அதிசயத்தை காண்பீர்கள். அதை கையை விடாதீங்க, பிடிச்சுக்கிட்டு சொல்லுங்க, எகிப்தில் நடந்தது போலவே உங்களுக்கு அதிசயம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எகிப்தில் எப்படி நடந்ததோ இன்று இரவு நான் ஒரு தீர்க்கனாய் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் வீடுகளில் இன்று முதல் அதிசயம் நடப்பதாக. You are going to see the wonders. அதிசயம். ஏசாயா 60:5 சொல்லுகிறது, உன் இருதயம் அதிசயித்து பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எகிப்தில் என்ன நடந்தது? இஸ்ரவேல் பெண் ஒருத்தி கிணற்றில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருவாள். பக்கத்து வீட்டில் எகிப்திய பெண்மணி அதே கிணற்றில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து வீட்டிற்கு வருவாள். எகிப்தியன் வீட்டில் இருந்த தண்ணீர் இரத்தமாய் மாறும். இஸ்ரவேல் பெண் வைத்திருக்கிற தண்ணீர் மதுரமாய் மாறும். இன்னைக்கு ராத்திரி உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனை சகோதரியை வாழ்த்துகிறேன். உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் வரத்தக்கதாக கர்த்தர் இன்று இரவு உங்களை அதிசயப்பட்டு பூரிக்க செய்வாராக. உங்கள் இருதயம் சொல்லும், எனக்கா நடக்குது, எனக்கா நடக்குது, எனக்கா இப்படி சம்பவிக்குது. உங்க இருதயம் எப்படி பூரிக்கும்? அதிசயப்பட்டு. தேவன் எனக்கு சொன்ன 3 அதிசயத்தை நான் இன்று இரவு சுருக்கமாய் சொல்லுவேன். நான் சொல்ல சொல்ல அது உங்கள் சிரசின் மேல் இறங்கி அப்படியே நடத்துவதாக. நம்பர் 1, அதிசயமாய் நம்மை கர்த்தர் நடத்த போகிறார். இந்த நாள் ஏப்ரல் 29 டைரி கொண்டு வராதவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில், அந்த மிச்சத்தை நான் சொல்ல மாட்டேன், நடந்துரும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அதிசயமாய் நடத்த போகிறேன். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், உனக்கும் மற்றவனுக்கும் ஒரு வித்தியாசம் வரப்போகுது. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்புவேன். என்னை பார்க்கிறவன் என்னை தலையை துலுக்கி மேலதான் பார்ப்பான். இவன் என்ன மேல இருக்கிறான், நம்ம மட்டும் கீழே இருக்கிறோம். உன்னை கர்த்தர் அப்படி வைக்க போகிறார். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் என்னாக்குவார்? தலையாக்குவார். இன்னைக்கு ராத்திரி அதிசயமாய் நடத்த போகிறார். நான் அந்த இடத்தை பாதியில் இருந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் நமக்கு மிகவும் தெரிந்த பகுதி. எகிப்தியருடைய கண்களுக்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் செங்கடலை 2ஆய் பிளந்து நடத்தினார். ஆமேன். நடத்தினாரா? இப்போ முன்னாடி நடத்தினதுக்கெல்லாம் வரமாட்டேன். இப்போ உங்க செங்கடலில் உங்களை நிறுத்த போகிறேன். செங்கடலின் கரையிலே இஸ்ரவேல் ஜனம் நிற்கிறது. கிட்டத்தட்ட என் கணக்கின்படி 40 லட்சம் ஜனம். எத்தனை ஜனம்? சத்தமா எப்படி ஒரு கணக்கு போடுவோமே.
புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம். எத்தனை லட்சம்? சத்தமா? அந்நாட்கள், இந்நாட்கள் அல்ல, அந்நாட்கள். ஆபிரகாமுக்கு 6 பொண்டாட்டி இருந்துச்சு. பிரதர் சொல்லிட்டாரு, நீங்க செஞ்சீங்க, நான் இன்னொன்னையும் சொல்லுவேன், செத்து போயிடணும் சொல்லு. 6 லட்சம் பேர்ல ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி வச்சாலும் இப்ப பொம்பளை எத்தனையாச்சு? எத்தனை லட்சம் ஆச்சு? 12. 12 6 18 லட்சம். இந்த 12 லட்சம் பொம்பளையும் நான் சொல்லுவேன், இந்த காலத்திலே என் மாமனார் 1 டஜன் பெற்றிருக்கிறார். அந்த காலத்தில் வேண்டாம், ஒரு பொம்பளை 5, இன்னொரு பொம்பளை 5, வீட்டுக்கு 10 பிள்ளைனா 6 லட்சம் புருஷன் 10 பிள்ளைனா எவ்வளவு ஆச்சு? அதுவே 60 லட்சம் ஆகிப்போச்சே. நான் சொன்னது 18 லட்சம் பிளஸ் ஒரு 22 லட்சம், 40 லட்சம் பேர் கரையில் நிற்கிறார்கள். மோசே சொல்லுகிறான், கோ ஃபார்வர்ட், நடக்கிறார்கள். மோசே முன்னே, ஆரோன் கூட, மிரியாம் கூட நடக்க, பின்னால் சேனை வருகிறது. இஸ்ரவேல் ஜனம் பின்னாடி இருக்கிறவன் திரும்பி பார்க்கிறான், எகிப்தின் சேனை வருகிறது. இன்னைக்கு ராத்திரி ரொம்ப எலாபரேட் பண்ணி பேச மாட்டேன், ரொம்ப சுருக்கமா, நீ கிறிஸ்துவுக்குள் வந்துட்ட. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டையோ அன்னைக்கு நீ இயேசுவுக்குள்ள வந்துட்ட தம்பி, சகோதரா, நீ இயேசுவுக்குள்ள வந்துட்ட. சகோதரி, நீ இயேசுவுக்குள்ள வந்துட்ட, அந்த பாதைக்குள்ள வந்துட்ட. ஆனாலும் அந்த பாதை நடுவில் உன் பின்னாடியே ஒருத்தன் என்னதான் செய்யறான்? துரத்தத்தான் செய்யறான். இல்லைன்னு சொல்லு. இந்த உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் பிசாசு நம்மை பின்தொடர்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்துட்டேயா, இயேசுவை விசுவாசிக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பெற்றேன், எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் என்ன ஒருத்தன் பின்தொடர்கிறானே. இங்கதான் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 29ஆம் தேதியில் இருந்து இந்த அதிசயத்தை உங்கள் கண்கள் காண கர்த்தர் செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறார்கள், ஐயோ பின்னால் வருகிறானே, மேற்கொள்ள முடியல, திரட்டுகிறான்ல. இன்னைக்கு ராத்திரி ஒரு என் பாயிண்டை கர்த்தர் வைக்க போகிறார். என்ன வைக்க போகிறார்னா, உங்களுக்கும் பிசாசுக்கும் நடுவில் அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. இங்க கூட்டம் அதிகமா இருந்தால் சத்தம் வரல. இங்க சொல்லுங்க, ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை தான். அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம். இப்ப நான் ஒரு தீர்க்கனாய் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீ வீட்டிற்கு போவதற்கு முன்பு உன் வாழ்க்கைக்கு பின்னால் தொடருகிற பிசாசுக்கு நடுவே கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் வைப்பாராக. அதிசயமான நடத்துதல். மேகம் திடீர்னு சூரியன் இருக்க மேகம் இருண்டு வருகிறது. பூமி என்ன ஆயிரும்? பூமி என்ன ஆயிரும்? இருளாகும். அக்கினி ஸ்தம்பம் எதுக்கு தெரியுமா? மேகம் உன்னை மறைக்க. அக்கினி ஸ்தம்பம் எதுக்கு தெரியுமா? நீ நடக்கிற வழியை உனக்கு காட்ட. ஆமேன், ஆமேன். இப்ப சொல்லு, எனக்கு இனி இடறுதல் இல்லவே. சத்தமா விசுவாசம் இருந்தா இப்படியா சத்தம் வரும்?
இனி என் வீட்டுக்கு இடறுதல், என் குடும்பத்துக்கு இடறுதல், என் வாழ்க்கைக்கு இடறுதல், என் வருமானத்தில் இடறுதல், என் ஜீவியத்தில் இடறுதல் இல்லவே இல்லை. ஆனா அதிசயம் என்னன்னா, அதே அக்கினி, அதே மேகம் உனக்கு வெளிச்சம். பின்னாடி திரும்பி பாரு, அவனுக்கு இன்னைக்கு இருந்து இருளை கத்தர் வைக்க போகிறார். இப்ப இதுதான் அதிசயம். ஒரே அக்கினி எனக்கு வெளிச்சம், சத்துருவுக்கு சத்தமா சத்தமா. எத்தனை பேருக்கு இந்த அதிசயத்தை பார்க்க ஆசையா இருக்கு? இந்த அதிசயத்தை பார்க்க எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஆமென், ஆமென். என் மனைவி இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட பொழுது 2 பிள்ளைகளுக்கும் கொரோனா பாசிட்டிவ். எனக்கு மட்டும் இல்லை. 3 பேரையும் கவனிக்க வேண்டிய முழு பொறுப்பு என் தலை மேலே. காலை 5 மணிக்கு என் மனைவிக்கு காஃபி கொடுக்க கார் எடுத்துட்டு ஓடுவேன். காரை இங்கிருந்து எடுத்து காஃபி போட்டு ஓடுவேன். 7:30 மணிக்கு அவ என்ன கேட்பாலோ கொடுப்பேன். இந்த 3வது மாடி ஏறுவேன் மூச்சரிக்க. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, வராதீங்க சார், இங்க இருக்கிறத சாப்பிடட்டும். ஏன்? உங்களுக்கு பரவி நீங்க செத்து போவீங்க. இங்க எத்தனை பேர் அப்படி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு நாள் குறைந்தது 20 பேர் கண் முன்பு சாவாங்க. கண் முன்பு சாவாங்க. வேண்டாம். 2 பிள்ளைகளும் கொரோனா. வீட்டில் கொண்டு வந்து ஒரு பிள்ளைய நைட் டியூட்டி பார்க்க வைப்பேன், ஒரு பிள்ளை பகல் டியூட்டி. என் பக்கத்திலே படுக்க வச்சிருப்பேன். எனக்கு என்ன விசுவாசம் தெரியுமா? அக்கினி ஸ்தம்பம் எனக்கு வெளிச்சம் கொடுக்கும், கொரோனா கிருமிக்கு இருளை கொடுக்கும். கொடுக்கலையா? கொடுத்துச்சா? கொடுக்கலையா? இந்த விசுவாசம் இன்னைக்கு உனக்கு வரணுமா வேண்டாமா? இன்னைக்கு அதிசயத்தை காண பண்ண கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்துவார். உனக்கும் பிசாசுக்கும் நடுவே என்னது? இங்க இருந்து தூக்கி எறிஞ்சிருவேன். உனக்கும் பிசாசுக்கும் நடுவே அக்கினி ஸ்தம்பமும். பிசாசுக்கு தான் இருளு, உனக்கு வெளிச்சம். உனக்கு வெளிச்சம் இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேல் வைப்பாராக. இப்ப கேட்டேன், உங்களுக்கும் பிசாசுக்கும் நடுவில் என்ன இருக்கு? அக்கினி ஸ்தம்பமும். அது என்னதுன்னு நினைக்கிறீங்க? அது என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன். நெருப்பு எரிகிற இடத்துல மேகம் நிக்குமா? ஆனா இப்ப 2 நிக்குது. எப்படி? யாத்திராகமம் 14:24 ஒருவர் சத்தமா வாசிக்கலாமா? போதும். எதுக்குள்ள இருந்து? மறுபடியும் வாசிங்களே, யாருக்கும் புரியல. கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்துக்கு உள்ளிருந்து எழுந்து எகிப்தியரை கலங்க பண்ணினார். சொல்லட்டுமா? அக்கினியும் மேகமும் யாருன்னா, உன்னை பாதுகாக்க கர்த்தரே வருவார். நீ நினைக்கிற அது ஒரு அக்கினி, நீ நினைக்கிற ஒரு மேகம் இல்ல. அதிசயத்தை காட்ட இன்னைக்கு கர்த்தர் வரப்போகிறார். விசுவாசித்த கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா.
திரும்ப சொல்லுவேன், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை இந்த பட்டணத்திலே கர்த்தர் உனக்கு செய்யும்படிக்கு அதிசயமாய் கர்த்தர் நடத்த போகிறார். ஆமென். உனக்கு திடகாத்திர இருதயம், பிசாசுக்கு கலங்குகிற இருதயம். நான் கொஞ்சம் என்னைய தப்பா எடுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது சொல்லுவேன், அங்க ஒரு பெரிய ரவுடி, கவனிக்கிறீங்களா? ராஜாவின் அரண்மனையில அந்த புறத்துக்குள்ள யாரும் என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. அதுவும் ராத்திரி ராஜா படுத்திருக்கும் போது உள்ள நுழையவே முடியாது. அங்க ஒருத்தன் நுழைஞ்சி தூங்கிட்டு இருக்கிற ராஜா சட்டைய பிடிச்சு கொன்னு விடுவே மிரட்டன்னா பெரிய ரவுடியா இல்லையா? சொல்லுங்க, பெரிய ரவுடியா இல்லையா? அந்த ரவுடி யார் தெரியுமா? இந்த ரவுடி யார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் தாங்க. யாரு? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நமக்கு ஆடியாட்கள்ல வேண்டாம், நமக்கு ஒருத்தர் இருக்கிறார், ராஜாவைய மிரட்டினவரே. அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் மனைவியின் நிமித்தம் நீ சாகவே சாவன் மிரட்டிட்டு போயிட்டார். இன்னைக்கு ராத்திரி அந்த கர்த்தர் சொல்லுகிறார், உன் பின்னாடி நான் நிற்பேன், உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் கலங்குவான். அது என்ன வேலை செஞ்சிருக்கிறார்னா, அடுத்த வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. ரதத்தில் அவன் வர்றான், சத்தமே இல்லாம பின்னாடி போய் அவன் அச்ச கழட்டி விட்டுருக்கிறார். யாரு? யாரு? எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். நீ நடக்கிற, அவன் ரதத்துல வர்றான், உன்னை முட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக உனக்காக போய் எதை பிடுங்கி விட்டாரு? அச்ச. இனிமே இந்த கண்ணு திறந்துருச்சா பாருங்க, உன் மேல ஏத்த வருமா, வண்டி பஞ்சர் ஆயிரும். இது யார் செய்யற வேலை? கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் எனக்காக யுத்தம். எவ்வளவு நல்ல தேவனுக்கு சொந்த ஜனமா கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரு. நல்ல கை தட்டு கொடுத்து ஒரு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2, ஆச்சரியமான பாதுகாப்பு. ஆச்சரியமான பாதுகாப்பு. டைம் இல்லை, நான் வேகமா ஜம்ப் பண்ணி ஓடுகிறேன். தானியேலின் 6ஆம் அதிகாரத்தில் பத்திரத்தில் முத்திரை போட்டபடியே ராஜா முன்னிலையில் தானியேலை எந்த கெபிக்குள்ள போட்டாங்க? சத்தமா சத்தமா. மறுநாள் காலையில் ராஜா ஓடி வருகிறான், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? தானியேல் சொல்றான், ஆம் ராஜாவே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை, இப்ப நான் சுருக்கமா முடிச்சிட்டுமா? இன்னைக்கு திரும்பி போ. ஏவன் எந்த பெண் நீ அழியணும், உன் குடும்பம் அழியணும்னு திட்டம் தீட்டி உன்னை தூக்கி உள்ள போட்டாங்களோ அதே இடத்துல உன்னை ஆச்சரியமா கர்த்தர் உயர்த்தி வைப்பார். ஆச்சரியமா கர்த்தர் உயர்த்தி, நீ நினைக்கிற அவங்க திட்டம் என்ன சாகடிச்சிருன்னு பயப்படாத. அவன் சாகலாம், நீ சாக கர்த்தர் விட மாட்டார். பாதுகாக்கிறவர். பக்கத்துல போய் சிங்கத்தின் வாய என்ன செய்வாரா? சத்தமா சத்தமா. சிங்கத்தின் வாயவே
கட்ட முடியும்னா உன் மேலதிகாரி வாயை கட்ட முடியுமா? முடியாதா? தெருவில் பக்கத்தில் குலைக்கிற நாயை கட்ட முடியுமா? முடியாதா? உனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிற நாயை கட்ட முடியுமா? முடியாதா? நீ எந்த நாயை எடுத்துட்டாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவார். என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தர் என்னை பாதுகாப்பார். தூக்குனா உயிரோட வர்றான். அடுத்த நாள் அவனை மொத்தமா உள்ள போட்டா கீழே விழுகிறதுக்குள்ளேயே சத்துரு சிங்கம் சத்துருக்களுடைய எலும்புகளை நொறுக்கி போட்டுச்சான். இன்னைக்கு ராத்திரி ஆச்சரியமான நடத்துதல், ஆச்சரியமான பாதுகாப்பு. மூன்றாவது தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், ஆச்சரியமான உயர்வு. என்னது? சத்தமா மறுபடியும் பக்கத்துக்கும் கையை பிடிங்க, கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து, என் முகத்தை பார்க்கக்கூடாது, அவங்க முகத்தை பார்த்து ஆச்சரியமா உயர்த்தப்படுவீங்க. நீங்க நினைக்கிறதற்கு மேல ப்ரமோஷன் வரப்போகுது. கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். உயர்த்துவாரா? யோசேப்பை குறித்து அண்ணன்மார் சொல்லுகிறாங்க, டேய் அவன் சொப்பனம் பார்த்திருக்கிறான்டா, அவன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், நம்ம அரிக்கட்டு அவனை வணங்கி நிற்கும். ஆனா அவன் கண்டா நடக்கும், ஒன்னு செய்வோம், அவனையே க்ளோஸ் பண்ணிட்டா சொப்பனம் எப்படி நடக்கும்? குழியில தள்ளினாங்க, அடிச்சு காயப்படுத்தினாங்க, வஸ்திரத்தை உருவினாங்க, வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க, அடிமையாக்கிட்டாங்க. தரிசனம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சவன் மத்தியில இப்போ தானியம் வாங்க எகிப்துக்கு வந்தா சிங்காசனத்தில் யார் உட்கார்ந்துருக்கா? யாரு? இன்னைக்கு ராத்திரி சொல்லட்டுமா, கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனம் உன்னை எத்தனை பேர் தூக்கி போட்டு மிதிச்சாலும் அது ஒரு நாளும் மங்கி போகாது. உன் உயர்வை கர்த்தர் தருவார். உனக்கு விரோதமாய் படையெடுத்து வரும் 10,000 பேருக்கும் பயப்படாத. உன்னை உயர்த்த சித்தம் வச்சவர் கட்டாயம் என்ன செய்வாரு? அவன் நினைச்சான், அழிச்சிட்டோமே. இப்ப இவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? சிங்காசனத்துல. இவன் மனசு வச்சா இவனுக்கு கோதுமை கிடைக்கும். இன்னைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனமா சொல்லுவேன், நீ மனசு வச்சாதான் உன் எதிராளி பிழைக்கும் அளவுக்கு கர்த்தர் உன் தலையை உயர்த்துவாராக. இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்கள் தலை மட்டுமல்ல, ஆன்லைனில் பார்க்கிற, வெகு தூரத்தில் இருந்து பார்க்கிறவர்கள் மேல் கர்த்தர் வைப்பாராக. தேனிக்குள்ளே இருந்துட்டு ஆன்லைன் பார்க்கிற உங்களுக்கு வெரி சாரி. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சொல்லிட்டேன். அதுக்கு மேல நீங்க உபவாசம் போட்டு ஆண்டவர்கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டுக்கோங்க. இந்த ராத்திரி உன்னை அதிசயத்தை காணப்படுவார். பார்க்கணுமா? கண்ணு பார்க்கணுமா? எதிராளியினுடைய ரதத்தின் உருளைகள் உருண்டு ஓடுவதை உன் கண்ணு பார்க்கணுமா? வாயை திறந்து ஆமேன்னு சொன்னா முத்து உதிர்ந்தா போயிரும். சத்தமா சொல்லுங்க. வேணுமா? சிங்கங்களின் வாய்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடி கட்டப்படுவதை நீங்க பார்க்கணுமா? உங்க எதிராளிக்கு முன்பு நீங்க சிங்காசனத்தில் அமருவதை பார்க்கணுமா? ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, ஜெபத்தை மட்டும் விடாதீங்க, பரிசுத்தத்தை விடாதீங்க. காதுல விழுந்துருச்சா? 2 விடக்கூடாது. ஒண்ணு ஜெபம். வீட்டுல போய் முழங்கால நின்று 5 நிமிஷமாவது ஆண்டவரை நோக்கி என்ன செய்ய? ஜெபம் பண்ண.
இந்த பிரேயர் வாக்கை கண்டுபிடித்தவர்கள் ஒளிந்து போவார்களாக. அதை கண்டுபிடிச்சதுலேருந்து ஒரு கிறிஸ்தவன் முழங்கால நிற்கிறது இல்லை, முழங்கால இல்லை. தேவனுக்கு முன்பு தாழ்த்தி நில்லு, ஜெபம் பண்ணு. யோசேப்பு தானியேலை போல பரிசுத்தத்தை காத்துக்கொள். எதிலெல்லாம் பரிசுத்தம்? கண்ணு பரிசுத்தம், வாய் பரிசுத்தம், இருதயம் பரிசுத்தம், உன் சரீரம் பரிசுத்தம். என்ன சொல்லட்டுமா? உன் வஸ்திரம் கூட பரிசுத்தமாயிருக்கும். எது கூட? சத்தமா 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 ஆண்டவர்ட்ட கேளு. நான் பரிசுத்தது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்தராயிருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. ஜபத்தை விடாதீங்க, பரிசுத்தத்தை விடாதீங்க. எழுந்து கண்களை மூடி, எழுந்து நின்று கண்களை மூடி, கண்களை மூடி. அதிசயமாய் நடத்துவார், அதிசயமாய் பாதுகாப்பார், அதிசயமாய் உயர்த்துவார். உனக்கெல்லாம் இது கிடைக்காது, உனக்கெல்லாம் இப்படி நடக்காதுன்னு நெற்றியில பொட்டடித்தது போல அடித்தான்ல, அவனே ஆச்சரியப்படுவான். நான் முதல் லண்டன் தேசம் ஊழியம் சென்று கடந்து திரும்பின பொழுது என்னை பார்க்க ஒருவர் ஓடி வந்தார். அவர் எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு, உனக்காக முனிசிபாலிட்டியில ஒரு வேலை காத்திருக்கிறது. இந்த முனிசிபல் கக்கூஸ் கழுவுற வேலைக்கு தாண்டா நீ லாய்க்கு. அவருக்கு முன்பு கர்த்தர் என்ன லண்டன் தேசத்துக்கு கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்தார். கேட்டாரு, எப்படி போனேன்? ஃப்ளைட்ல போனேன். எப்படி பேசினேன்? வாயில தான் பேசினேன். அவங்க கேள்வி இங்கிலீஷில் கேட்டிருப்பாங்க. ஆமா, பதில் எதுல சொன்ன? என் வாயில தான் சொன்னேன். உனக்கு எப்படி அந்த ஞானம் வந்துச்சு? என்னை உயர்த்துகிற கர்த்தரிடத்தில் இருந்தேன். இன்னைக்கு நான் உனக்கு சொல்லட்டுமா, உன்னை பரிகாசம் பண்ணினவர்களுக்கு முன்பு கர்த்தர் உன் கொம்பை உயர்த்துவார். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. எத்தனை பேரோடு கர்த்தர் பேசி இருக்கிற? எத்தனை பேரோடு? எத்தனை பேர் இந்த 3ல் 1 வாங்க போறீங்க? எத்தனை பேர் 2 வாங்க போறீங்க? இல்ல, எனக்கு 3மே வேணும், எனக்கு 3 வேணும். என்னை அதிசயமாய் கர்த்தர் நடத்துவதை நான் பார்க்கணும். 3 வேணும். அதிசய நடத்துதல் வேணும், அதிசய பாதுகாப்பு வேணும், அதிசயமா உயர்த்தணும். நான் விசுவாசிக்கிறேன், சீக்கிரத்துல உங்களை ப்ரமோஷனோடு பார்க்க போகிறேன், உயர்வோடு பார்க்க போகிறேன், ப்ரமோஷனோடு பார்க்க போகிறேன். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார், கர்த்தர் உங்களை தலையை உயர்த்த போகிறார். சொல்லு, ஜெபம் பண்ண விட மாட்டேன், ஜெபத்தை விட மாட்டேன், பரிசுத்தத்தை விட மாட்டேன். நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்ததில் ஒரு சிறு பங்கை விசனமாயல்ல, மனப்பூர்வமாய் உமது பிள்ளைகள் உமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு அமுக்கி குலுக்கி சரிந்து இவர்கள் மடியிலே நீர் கொட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். திரும்பி போகும் பொழுது வழியிலே தூதர்கள் காப்பாற்றுவார்களாக. வீட்டை அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் பாதுகாப்பதாக. சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படுவதாக. யோசேப்பை போல எதிர்க்கிறவர்கள் மத்தியில் இவர்கள் தலைகள் உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே
உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவைப்பட்டவர்களுக்கு மட்டும் இன்னைக்கு தனி ஜெபம் பண்ணுவேன்.